வணக்கம். ரமா கோவிந்த் தெய்வீக பதிவு சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவுங்க, கருப்பு கயிறை கை காலில் கட்டுறதுனால திருஷ்டி விலகுமா அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் திருஷ்டிக்கு முச்சந்தி மண் எடுத்து சுற்றுறதும் சரியா அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். சின்ன குழந்தைங்க மற்றும் சிறுவர்கள் அடிக்கடி உடல் நலமின்றி ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு அவதியடைந்து வந்தால் திருஷ்டி தோஷம் ஏற்பட்டு இருக்கும். அதை போக்குவதற்கு கருப்பு கயிறு கட்டினால் நன்றாக இருக்கும் என்று வீட்டில் உள்ள பெரியவர்கள் சொல்வதை பல இடங்களில் இன்றும் பார்த்திருக்கலாம். கண் திருஷ்டி மட்டும் இல்லாமல் தீய செயல் போன்ற எதிர்மறை சக்திகளில் இருந்து விடுபடுவதற்கு கருப்பு கயிறு கட்டுவது பொதுவாக வழக்கத்தில் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கருப்பு கயிறு ஆபத்து காலத்தில் இருந்தும் பாதுகாக்கிறது. சிலர் சனி தோஷத்திலிருந்து விடுபட வேண்டி கைகளில் கருப்பு கயிறும் கட்டுவாங்க. காசி விஸ்வநாதர் கோவிலில் காலபைரவர் சன்னதியில் கொடுக்கப்படும் கருப்பு சிவப்பு கயிறுகள் தீவினையை அகற்றுவதற்காக பயன்படுது. இதை காசி கயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. வட மாநிலத்தில் உள்ள சில அனுமர் கோவில்களிலும் கருப்பு அல்லது சிவப்பு கயிறுகள் வழங்கப்படுது. இந்த கயிறு தீராத நோய்களை தீர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் சனி தோஷத்தில் இருந்து காப்பதாகவும் நம்பப்படுது. இத்தகைய கருப்பு கயிறு தற்போது திருப்பதி, திருவண்ணாமலை, பழனி, குருவாயூர் போன்ற மிக பிரபலமான கோவில்களில் விற்பனை செய்யப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. இதையடுத்து இந்த கருப்பு சிவப்பு கயிற்றை எப்பொழுது கட்டுவது, எந்த நாளில் கட்டினால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். கருப்பு நிற கயிறாக இருந்தால் சனிக்கிழமை ஆண்கள் வலது கையிலும் பெண்கள் இடது கையிலும் கட்டுவது விசேஷம். காசி கயிறு என்றழைக்கப்படும் 9 முடிச்சுகள் கொண்ட கருப்பு கயிற்றை பிரம்ம முகூர்த்தத்தில் கட்டுவது மிகவும் விசேஷம். சிவப்பு நிற கயிறாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை கட்டுவதும் விசேஷம். திருஷ்டி மற்றும் கண் பார்வைக்காக கட்டும் கயிறுகளை வலது காலில் கட்ட வேண்டும். கோவில் சன்னதிகளில் விற்பனை செய்யப்படும் கயிறுகளை வலது கையில் கட்டுவது விசேஷம். பைரவர் சன்னதியில் கொடுக்கப்படும் கயிற்றை இளம் பெண்கள் கட்டாமல் இருப்பது நல்லது. ஏனெனில் பைரவர் உக்கிரமூர்த்தி என்பதால் அவருக்கு தீட்டு ஆகாது. அடுத்தபடியாக திருஷ்டிக்கு முச்சந்தி மண்ணெடுத்து சுற்றுறது சரியான்னு பார்க்க போகிறோம். திருஷ்டி என்பது முழுக்க ஒருவித எதிர்மறை அலை, அதாவது பொறாமை கலந்த பிறரது எரிச்சல் பார்வையை திருஷ்டி என்றும் சொல்லலாம். கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்பார்கள். அதனால் முச்சந்தி மண்ணை எடுத்து திருஷ்டி சுற்றி போட வேண்டும் என்று முதியோர்கள் கூறுவதையும் பார்த்திருப்போம். காலில் குத்திய முல்லை இன்னொரு முள் எடுப்பது போல திருஷ்டி எனப்படும் ஒரு எதிர்மறை சக்தியை இன்னொரு ஆபத்தான எதிர்மறை சக்தி கொண்டு விரட்டும் நோக்கத்தில்தான் முச்சந்தி மண் எடுக்கப்படுது. முச்சந்தியில்தான் அமானுஷ்ய சக்திகளின் நடமாட்டம் அதிகம் காணப்படும். அதனால்தான் நாய்கள் கூட முச்சந்தியில் நின்று இரவு நேரங்களில் ஊளையிடும். பகலோ இரவோ முச்சந்தியில் கூட பேசக்கூடாது என்பது பெரியோர்களின் வாக்கு. அதனால தான் திருஷ்டிக்கு முச்சந்தியில் மண் எடுத்து திருஷ்டி சுற்றப்படுது. அந்த மண்ணை கொண்டு திருஷ்டி சுற்றி போடுவார்கள். கணவனை இழந்த வயோதிக விதவைகள், திருநங்கைகள் மற்றும் முச்சந்தி மண்ணை எடுத்து சுற்றி போடுவது நல்லது. சுமங்கலிகள் போடுவது சரியல்ல. நன்றி.